மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம். இது நிஜக்கண். அனுரகுமார திசாநாயக்க தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு விஜயம் செய்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திகதி நிர்ணயிக்கப்படாத போதிலும் ஜனாதிபதியின் முதலாவது வெளிநாட்டு விஜயம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக, அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று இலங்கையின் 9வது நிறைவேற்றதிகார ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து இலங்கையின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதுடன் ஜனாதிபதி தலைமையில் இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வெளிநாட்டு தலைவர்களும் ராஜதந்திரிகளும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் முதல் ராஜதந்திரியாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெயசங்கர் இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். குறிப்பாக இலங்கையில் இந்திய நிதியுடன் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் மற்றும் அதன் எதிர்கால பாதை குறித்தும் ஜெயசங்கர் விவாதித்திருந்ததாக சொல்லப்படுகின்றது. இரு நாட்டு நட்புறவுகள் சார்ந்து பேசப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த விஜயத்தின் போது இந்தியாவுக்கு வருமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிற்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று பெரும்பாலான நம்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பின்னணியில் கடந்த காலங்களில் இலங்கை குடியரசின் ஒவ்வொரு அரசு தலைவர்களும் இந்தியாவிற்கே தனது முதல் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்வார்கள். அந்த பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா செல்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையும் தாண்டி அதிக வரி மற்றும் வருமான வரியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கின்றது என்று சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினரிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன், சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் ட்ரூயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மத்திய வங்கியின் பின்னர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, திரைசேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, கலாநிதி கர்ஷன சூரியபெர்ம மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரான பேராசிரியர் அனில் ஜாந்த, துமிந்த லங்க்ம உள்ளிட்ட இலங்கை பிரதான அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கு இடையிலே செயல்படுத்தப்படும் தற்போதைய திட்டம் குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் நோக்கங்களுடன் கொள்கை அளவில் அரசின் பரந்த உடன்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜனாதிபதி மக்கள் மீதான சுமையை அகற்றும் மாற்று வழிகள் ஊடாக அந்த நோக்கங்களை அணுகுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருக்கிறார். அதிக வரி மற்றும் வருமான வரியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் இலக்குகளை அடைவதற்காக தற்போதைய ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை பாராட்டிய சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை அரசால் முன்மொழியப்பட்ட மாற்று அணுகுமுறைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இதையும் தாண்டி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்து சென்றமைக்கான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இது மிகவும் முக்கியமானது என்று சொல்லியிருந்தார். நீர்கொழும்பு வெள்ளி வீதியில் தேர்தல் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் எரிவாயு கொள்கலன் சின்னத்தில் பலமான வேட்பாளர்களை களமிறக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தாம் வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்த நிமல் லான்சா சக்தி வாய்ந்த மற்றும் பயனுள்ள எதிர்க்கட்சி உருவாக்க தங்களதுக்கு உதவுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்வதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இந்த பொதுமக்களை கேட்பது சார்ந்து நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பொது தேர்தல் சார்ந்து பேசு பொருளான விடயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக எதிர்வரும் பொது தேர்தலுடன் இந்த நாட்டு அரசியல் களங்களில் இருந்து ரணில் விக்ரமசிங்க முற்றாக ஒருங்கிடப்பட வேண்டும் என்பதில் சஜித் பிரேமதாச தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக குற்றமோடு சுமத்தப்பட்டிருக்குது. இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடன் கூட்டணைந்து எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால்
கூட்டணியின் தலைவராக சஜித் பிரேமதாசவே நியமிக்கப்பட வேண்டும் என்று சஜித் தரப்பிலிருந்து கடுமையான நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமின்றி கூட்டணியின் செயலாளர் பதவியும் தமக்கே தரப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் ஹபீர் ஹாசிம் ஆகியோர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள ருவன் விஜயவர்தன மற்றும் தலதா அத்துக்குரல் ஆகியோர் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக சொல்லியிருக்கிறார். 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொது தேர்தல் தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு சம்பவமும் பதிவாகவில்லை என்று சொல்லியும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் குறிப்பிட்டிருந்ததோடு வேட்புமனுக்களை வழங்கும் வளாகம் தொடர்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் டல்துவா தெரிவித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு பொது தேர்தல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. இந்த நிலையில் பல பேர் தங்களுடைய சுயேட்சையாக களமிறங்குவதற்காக தீர்மானித்து அதுக்கான கட்டுப்பணங்களையும் செலுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது தேர்தல் களமானது பொது தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பல்வேறுபட்ட பிரச்சாரங்களுக்கு மத்தியில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. மேலும் குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்ற பெரும்பான்மை பெற வேண்டிய ஒரு நிபந்தனை இருக்கின்றது. இந்த இடத்துல அவர் தன்னுடைய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இல்லாட்டி நிர்வாகத்தை கொண்டு செல்லாத நிலை இருக்கிறது. இவருடைய எதிர்வருகின்ற காலத்தில் இந்த பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வாரா இல்லையா, அதுக்கான நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழர் தாயக பகுதியில் சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதிலும் குறிப்பாக சில பேர் சங்கு சின்னத்தில் முழங்குவோம் என்று சொல்லிக்கொண்டும் சில பேர் தங்களுடைய வலிமையான வீட்டு சின்னத்தில் நாங்கள் போட்டியிட போகின்றோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சட்டத்தரணி MA சுமந்திரன் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த பார் பெர்மிட் தொடர்பிலான யார் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கா இல்லை யாருடைய பெயர்களில் இருக்குது அந்த விபரத்தை வெளியிட வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நேரில் சந்தித்து அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததையும் அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து தன்னுடைய மக்கள் சார்ந்து இல்லாட்டி இருக்கக்கூடிய தீர்மானங்கள் சார்ந்து பேசியதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த வார் பெர்மிட் என்கின்ற ஒரு விடயம் சமூக வலைத்தளங்களிலும் சரி இளம் சமுதாயத்தினர் மத்தியிலும் சரி அதிக அளவிலான பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இதிலும் குறிப்பில் இளம் சமுதாயத்தினர் தாங்கள் சுயேட்சையாக நிற்பதாக கூறி பல்வேறுபட்ட அமைப்புகளை ஏற்படுத்தி தாங்களுடைய ஒரு முயற்சியில் இளம் தலைவர்களை கொண்டு வர வேண்டும், இந்த நாட்டோடு சேர்ந்து ஊழலற்ற ஒரு சமூகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் இளம் சமுதாயங்கள் வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் பல்வேறுபட்ட நகர்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் எல்லா ஒரு விடயமும் சேர்ந்து தேர்தலை நோக்கி தேர்தல் களத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் பொது தேர்தல் யார் எந்த கட்சியில் நிற்க போறோம், யார் எத்தனை நம்பர் என்ன சின்னம் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு நிச்சய நிகழ்ச்சியினூடாக இணைந்திருப்போம். வணக்கம்.